இந்த கொரியன் சீரிஸோட பயங்கரமா ரிலேட் பண்ணிப்பீங்க. நல்லா ஆரம்பிச்சிடா அப்படியே ஒரு 5 நாளா ஒரே சிட்டிங்ல முடிக்க கூடாதுன்னு பொறுமையா இந்த கேரக்டர்ஸோட கனெக்ட் ஆகி பார்க்கணும்னு 5 நாளா பார்த்து முடிச்சது. நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, கரெக்டான ரூட்ல தான் போறேன், கான்ஃபிடென்ட் அப்பப்போ பிரேக் ஆகுதுன்ற டவுட்ல இருந்தீங்கன்னா இந்த சீரிஸை ட்ரை பண்ணுங்க. இதுல ஹீரோ கேரக்டர் மட்டும்தான் ஜெயிக்கல, அவங்க கேங்ல இருக்கிற எல்லாருமே ஜெயிச்சு விட்டாங்க. டேய், அப்ப ஜெயிச்ச கேங்கு ஜெயிக்காதவரை போட்டு கஷ்டப்படுத்துவாங்க. நானே கஷ்டத்துல இருக்கிறேன், இதை பார்த்து இன்னும் கஷ்டப்படணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல இவர் தான் அந்த ஜெயிச்ச கேங்க போட்டு ராகிங் பண்ணுவாரு. டே, என்னத்த நீ படம் எடுத்து வச்சிருக்க, இதெல்லாம் ஒரு படமான்னு இவரும் டேரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு ஒரு படமாச்சு எடுக்கணும்னு இருக்கிறாரு. அவங்க எல்லாம் படமே பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ஒரு படமே இல்லடான்னு போட்டு கலாய்ப்பாரு. யாராச்சும் ஒருத்தர், எப்பா உனக்கு எல்லாம் சினிமாவே வரலப்பா, இது ஒன்றும் கதையே நல்லா இல்லை அப்படின்னு சொன்னா, டேய் ஒருத்தனை இம்ப்ரெஸ் பண்ணாட படம் பண்ணலனான்னு அங்கேயுமே கான்ஃபிடண்டா தான் அட்டாக் பண்ணுவாரு. இந்த கேரக்டர் மட்டும் இல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு, ஹீரோயின், இன்னும் சில கேரக்டர்ஸ், இவங்க அண்ணன் கேரக்டர், இப்படி எல்லாருமே ஒரு ஒரு எபிசோட்ல அவங்க மேல கோவப்படுவீங்க. 3 எபிசோடுக்கு அப்புறம் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ பேச ஆரம்பிச்சாங்கன்னா, சாரிப்பா அவசரப்பட்டு உன்னை திட்டி விட்டேன், நீ நல்ல பிள்ளையா தான் இருக்கிறன்ற மாதிரி அந்த கேரக்டரோடையும் கனெக்ட் ஆயிடுவீங்க. இப்படி எல்லாரோட எமோஷன்ஸோட இந்த கேரக்டர்ஸோட நல்லா கனெக்ட் ஆயிடுவீங்க. அதனாலதான் சொல்றேன், அவசரப்பட்டு முடிக்காதீங்க. பொறுமையா ரசிச்சு இந்த கேரக்டர்ஸோட இந்த வேர்ல்ட்ல நீங்களும் தங்கியிருந்து இவங்களுக்கு நடக்கிறதெல்லாம் அப்படி நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இந்த சீரிஸோட பேரு We Are All Trying Here. இது கொரியன் சீரிஸ், நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்குது. இதெல்லாம் தமிழ் டப்பிங் பண்ணா நல்லா இருக்கும், ஆனா பண்ண மாட்டேங்கிறாங்க. 12 எபிசோடு, ஒன்னொன்னு 1 மணி நேரம். அதனால பொறுமையாக டைம் எடுத்து பார்ப்பது நல்லது.